அழகாக கதிரவன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க, வீட்டில் கோலங்கள்லாம் போட்டுருப்பாங்க. சில விஷயமான விஷயங்கள் பேசலாம் வீடியோவில். வீட்டுக்கு நேராக பாருங்க, காலையில் வீட்டில் எங்கள் லேடிஸ்னால் சூப்பராக கோலம் போட்டுருக்காங்க. அதுலேயே ஹாப்பி பொங்கல் எழுதியிருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? சரி வாங்க, அடுத்து இன்னொரு கோலத்தை பார்க்கலாம். பாருங்கள், இது தெருவில் போட்டிருக்காங்க. அவங்க வீதிகளில் இதுலேயும் அப்படியே பொங்கல் பானைகள் வரைஞ்சி, கரும்புகள் வரைஞ்சி, அழகாக கலர் அடித்து நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கீழே சாணி, மாட்டோட சாணியையும் இந்த தை பிறந்ததில் ஒரு வேப்பந்தலை, அப்புறம் பூளைப்பூ, ஆவாரம்பூ நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது நல்லது, வீடுகளில் வச்சா ரொம்ப நல்லது. இந்த தை திருநாளில் முதல் நாள் இது மாதிரி வீட்டில் முன்னாடி இந்த மாதிரி கோலங்கள் விட்டு இந்த மாதிரி பூக்கள்லாம் வச்சு நல்லா பண்ணால் வீடு செழிப்பாக இருக்கும். ஒவ்வொரு கிராமப்புறங்களில் இது ஒரு அழியாத இதாக இருக்குது. இப்போ இருக்கிறத கிராமப்புறங்களில் என்னென்னா அப்போனா அந்த நியூ இயர் முடிஞ்சோடனே, வருஷம் பிறந்தோன்னே என்ன பண்ணுவாங்க, க்ரீட்டிங் கார்டுனா பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு நடிகரோட இது அப்படின்னா அனுப்புவாங்க. இப்போனா அதெல்லாம் மறைஞ்சி போச்சு, சரிங்களா? அந்த பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ஃபோன் அடித்து சொல்கிறது, இப்போ ஃபோன் அடித்து சொல்கிறத கூட குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் இப்போ இதில் வாட்ஸ்அப்பு அது அனுப்புகிறதுன்னு படிக்கிறாங்க. ஆனால் அந்த சின்னதாக அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புறதுலனா அவ்வளோ சந்தோஷங்கள். அந்த க்ரீட்டிங் கார்ட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாக மக்கள் மனசில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நண்பர்கள் அனுப்பியிருக்காங்க, அவங்க அனுப்பியிருக்காங்க, ரொம்ப சந்தோஷங்கள் இருக்குது. ஆனால் இப்போ ரொம்ப அட்வான்ஸாக சோசியல் மீடியா வந்தனால அந்த அவ்வளோதான், அப்படியே வச்சு அப்படி ஒரு பேஜை திருப்பி போகிற மாதிரி போயிடுறாங்க. இப்போ சூப்பராக அப்படியே கிராமப்புறங்களில் பாருங்கள், அது தெருக்களில் சூப்பராக அப்படியே கோலங்கள் போட்டு நல்லா அப்படியே ஒவ்வொரு வாசலில் நல்லா பண்ணியிருக்காங்க. இது கிராமப்புறங்களும் இது கிராமப்புறங்களையும் சரி, சிட்டிப்புறங்களையும் இது ஒரு அழியாமல் இருக்குது. இது இந்த நாட்களில் எல்லாம் விடிய காலத்தில் அந்த 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு வீடு வாசலில் கோலங்கள் விட்டு ரொம்ப இதாக பண்ணுங்க. அப்புறம் சில வீட்டுகளில் வர்ணங்கள் தீட்டி அதை ஒயிட் வாஷ் பெயிண்ட்டுகள் அடித்து நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி இது அழியக்கூடாது, ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. நல்ல விஷயமாக இருக்குது. பாருங்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் இது ஒரு விஷ் பண்ணியிருக்காங்க. கரும்புன்னு அழகாக வளர்த்துருக்காங்க. அப்படியே செம்மண்ணெலாம் போட்டு அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்குது. இந்த வீடியோஸ் உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபாரினில் இருக்கவங்க இல்லை சிட்டிப்புறங்களில் இந்த பொங்கலை மகிழ்ச்சி